இந்த ஸ்கீம் தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்த 2024 சந்தோஷமா பெண்கள் என்ன சொல்றாங்க, மாச கடைசியில மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது. ஒண்ணும் இல்ல, சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சா. உண்மைமா சத்தியமா. அதே சமயம் இன்னொரு பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோம்ன்றாங்க. கர்மா என்ன இப்படி நாறுது? தொடங்கி ஒரு தேர்தல போட்டி போடல, அதுக்கு 35 விழுக்காடு வாக்கு வந்துட்டாங்க. அண்ணன் போஸ்ட்ல வென்றுவாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தேர்தலங்க வெற்றி தோல்வியாங்க தீர்மானிக்கும். நீங்க இன்னும் ஒரு தேர்தல கூட நிக்கல, நீங்க எந்த தைரியத்துல உங்களுக்கு இத்தனை வாக்கு விழுக்காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. 2016க்கு போவோம். இதே மாதிரி விவாதம் இடையில பிளாஸ்டிக் ஓபன் மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துடுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க, இன்னைக்கு சொல்றேன். அப்புறம் அந்த வாக்கு வாங்கல, கட்சியும் கலைக்கல, அந்த கதையை விட்டுருங்க. ஈரோடு கிழக்குல திமுக போட்டி போடுச்சு, எடுத்து நாம் தமிழர் கட்சி நின்னுச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. திமுக வீழ்த்த போற சக்தி நாங்க தானா? எம்ஜிஆருக்கு இடைத்தேர்தல் வந்தது போல உங்களுக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. இடைத்தேர்தல் போட்டி போட வேண்டியதானே, ஏன் போட்டி போட முடியல? எலெக்ஷன் வந்தோடனே ஒரு இடைத்தேர்தல் வந்தது, ஏன் நிக்கல? எப்ப நிக்கணும்ன்ற முடிவை நாங்க எடுப்போம். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு 2010 கட்சி ஆரம்பிச்சவங்க 2011 தேர்தல் 2014 தேர்தல் நின்னாங்களா நாம் தமிழர்? இல்லீங்களே. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நிக்கல. ஏன் நிக்கல? வர என் பதில சொல்றேன். அப்போ அந்த தேர்தல நம்ம நிக்கலன்ற முடிவு அவங்க எடுக்கலான்னு போது நாங்க எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க போகணும் முடிவு பண்ற முடியும் மத்தவங்க கிடையாது. பாஸ் வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க. 2025 வந்து இடைத்தேர்தல்ல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது மலரும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இது மலரும் சொல்லல. இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திட்டுறவங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னாங்களா இல்லையா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா, என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? ராமநாதபுரத்தில் ஐயா மோடி அவர்கள் கேண்டிடேட்டா வந்தா நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது, திமுக மட்டுமே நின்னு நெத்தி நிக்கிட்டோம், மோட்டு பிஜேபி போயிட கூடாது, அதனால திமுக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன். சல்லித்தனமான மனுஷன் நீ. என்னென்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது என்ன அரசியல்? ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாத்தி பண்ணிட்டாங்க. ரொம்ப தப்பு கோபால். அதிமுக நலிவடைஞ்சதுன்னா போய் உட்காந்து சமாதானம் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி உடையறத பார்க்க மனசு இல்ல. திராவிட கட்சி உடைக்கணும் தான் நீங்க வந்தீங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. நீங்க ஏன் போய் பூசி மொழிகி சமாதானப்படுத்துறீங்க? திமுக என் குடும்ப கட்சி சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன். எதுக்கு ப்ரூஃப் வேணும்? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? You are really a God gifted child. இன்னைக்கு வரைக்கும் யாராவது அரங்களுக்கு சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக எதுக்குன்னு ஒரு இடத்துல பேசுறாரா? தாமரை இலையில தண்ணியே ஒட்டல, தமிழகமா ஒட்ட போதுன்னு கேட்டிருக்காரு. இப்ப என்ன செய்வீங்க? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா நானுன்னு கேட்டிருக்காரு. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழகமா ஒட்டுன்னு கேட்டிருக்கோம். அழுத்தத்துக்கெல்லாம் அசர் ஆளான்னு சொல்றோம். அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? அதிமுக பாஜக கூட்டணியோ நாம் தமிழர் பொருட்டே இல்ல. அந்த ஏயா உன் மனசாரிச்சா போய எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற முடிவு நாங்க எடுப்போம். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. திமுகவை வீழ்த்த வேண்டிய ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல்ல எதுக்கு மத்தவங்களை பேசணுன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. அதை தெளிவா பதிவு பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. இது வரைக்கும் பண்ண திமுக அதிமுக பாஜக விட்டுறாரு. நேரம் வந்து தாவேக்கா இதை பண்ணியதா, தாவேக்கா அதை பண்ணியதா,
தாவேக்காவை மட்டும் பத்தி பேச வச்சிருக்கோம்ல, இத தாவேக்கா தான் பண்ணுச்சு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா. ஒவ்வொரு வீட்லயும் தம்பியா அண்ணனா பாக்குறாங்க. இந்த முகம் பொய் சொல்லாது, இது எனக்கு உண்மையா இருக்கும் நம்புறாங்க. அந்த உண்மை ஒண்ணு போதும். அது மேக்கப் போட்ட முகங்க, ரியல் முகம் இல்ல, மேக்கப். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. அண்ணே அண்ணே நான் அந்த பக்கம் வர வேணாம்னு நினைச்சேன். அண்ணே நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறவங்க சமூகம் பெரிய இடம் போட்டு எங்க ஆளுக்கு ஒரு வெள்ளை சட்டை ஒரு சந்தன கலர் பேண்ட் போயிருந்தே, நம்ம 22 லட்சம் ரூபாய்க்கான சட்டை போட்டு சுத்துறோம். ரீல் ஃபேஸ் வேற, ரியல் ஃபேஸ் வேற. உங்க தலைவர் இருக்கிறது ரியல் ஃபேஸ், எங்க தலைவர் இருக்கிறது ரியல் ஃபேஸ். உங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலை படம் நடிச்சிருக்காரு, பாத்திருக்கீங்களா? 2020ஆம் ஆண்டு கன்னட மொழியில் வெளியான அரபி என்னும் திரைப்படத்தில் பயிற்சியாளராக முக்கிய கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளார். எச்ராஜ் ஐயா இப்போ ஒரு படம் நடிச்சாரு, பாத்து நடிச்சிருக்க. ஏன்னா ஐயா சினிமானா மக்களுக்கு நம்பகத்தன்மை வரும் போலவேன்னு அண்ணாமலை என்ன போய் கர்நாடகால படம் நடிக்கிறாரு, எச்ராஜ் ஐயா இங்கே படம் நடிக்கிறாரு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். சினிமால நடிக்க தம்பி, அரசியல் நடிக்காதீங்க தானே சொல்றவங்க. ஐயோ அரசியல நடிக்கிறது யாருன்னு மக்களுக்கு தெரியும். அரசியல நடிச்சாரு, அரசியல் நடிக்க மாட்டாரு. அரசியல் நடிச்சிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொன்ன நம்பகத்தன்மையே. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன சார் கோடைக்கால சிறப்பு நிதி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். கோடை காலம் அப்படின்றது வந்து மே ஜூன் அதை சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த என்ன காமெடி பண்றியா? இந்த பீரியட்ல வந்து யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்போ இது தாய்மார்களுக்கு அப்படின்னும் பொழுது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அவங்க ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மற்றது எல்லாம் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த அடிப்படையில் கோடை காலத்திற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? மக்கள் நல திட்டம்னு சொல்லி தேர்தல் வருது 2 மாசம் முன்னாடி பண்ணீங்கன்னா 5 ஆண்டு காலமா நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, இந்தியாவின் நம்பர் 1 கடன் வாங்குற மாநிலமா நீங்க மாத்தி மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே பண்ணல, கொள்ளையடிக்கல மட்டும்தான் குறியாதுங்கிறதோட வாக்குமூலம் தானே அது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதுதான் அவர் கேக்குறாரு. இதற்கு முந்தைய 2025லயோ 24லயோ 23லயோ கோடை காலம் வரலையா? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். கோடை காலம் வந்துச்சு, கோடை காலம் வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா ஆண்டுகளும் கோடை காலம் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்பதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,848 கோடி ரூபாய். குருட்டு உலகமடா இது, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா.